அம்மா உங்களுக்கு வேலு நாச்சியார் அம்மாவுடைய வரலாறை பற்றி சொல்ல வந்திருக்கேன். அதாவது ஏற்கனவே நான் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், செல்லமுத்து சேதுபதியும் அந்த சிலம்பம் ஆசிரியர் வெற்றிவேல் அவங்களும் கொஞ்சம் பதட்டமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி பதட்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது ராமலிங்க விலாஸ், அதாவது ராமநாதபுரத்தில் ராமலிங்க விலாஸ் அரண்மனை வாசலில் சாரட்டு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர், அதாவது தாமோதரன் அமைச்சர், மற்ற நம்ம செல்லமுத்து சேதுபதி, வெற்றிவேல், ஆசான், அப்புறம் வேலையாட்கள், பணிப்பெண்கள் எல்லாம் வாசலுக்கு, அரண்மனை வாசலுக்கு ஓடுறாங்க. ஓடுனா முதல் பல்லக்கிலேருந்து என்ன செய்கிறாங்க, சாரட்டு வண்டியிலேருந்து யார் இறங்குறா, வேலு நாச்சியாரும் முத்து ஒடுகுநாதரும் இறங்குறாங்க. பின்னாடியே முத்து பல்லக்கிலேருந்து நம்ம சிவகங்கை சீமை அவர் சசிவர்ண தேவர், அந்த பூதக்கா ராணியம்மா, அப்படி மற்ற தாண்டவராயன் அமைச்சர்கள், மற்ற பெருமக்கள் உறவினர்கள்லாம் இறங்குறாங்க. எல்லாத்தையும் செல்லமுத்து சேதுபதி, இந்த வெற்றிவேல், அந்த ஆசான், தாமோதரன் அமைச்சர்கள் எல்லாருமே, பெண்கள் எல்லாம் பணிப்பெண்கள், அங்கே இருக்க வேலைக்காரங்கள்லாம் வாசல் வரைக்கும் போய் கும்பிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. எல்லாம் உள்ளே உட்கார்றாங்க. வேலு நாச்சியார் ஓடி செல்லமுத்து சேதுபதியை பார்த்தோடனே அப்பான்னு ஓடி பக்கத்தில் நின்றுக்கிடுது. அவர் ரொம்ப சந்தோஷமாக பாசத்தோட சேதுபதி என்ன செய்கிறாரு, வேலு நாச்சியார் தலையை தடவி, அம்மா நல்லா இருக்கியாடா, எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. வேலு நாச்சியாரம்மா கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கு என்னடா குறை அப்படின்னு சொல்கிறார் அவர். உடனே இல்லைப்பா, ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ ரொம்ப நாள் கழித்து என்னைய பார்க்குற, அதனால் உனக்கு அப்படி தெரியுது அப்படின்னு செல்லமுத்து சேதுபதியும் சொல்கிறாரு. ஆனால் வேலு நாச்சியார் மனசுக்குள்ளே அப்பா எதையோ நினச்சி கவலைப்படுற மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்பா ஆசானை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. வெற்றிவேல் ஆசான், சிலம்ப ஆசான் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, அப்பா ஆசான் வந்திருக்கிறாரே, அவர் பதட்டமாக இருக்கிறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு வேலு நாச்சியார் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சேதுபதி சொல்கிறாரு, செல்லமுத்து சேதுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா நானும் கேட்கணும்னு நினச்சேன். அவர் குற்றாலத்துக்கு போயிருந்துருக்கிறாரு, அந்த வெற்றிவேல் ஆசான் குற்றாலத்துக்கு போயிருக்காரு, இயற்கையை ரசிக்கணுன்ட்டு போயிருக்கிறாரு. அவர் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு புதர்கிட்ட கொஞ்சம் வளையல்களையும் ஒரு சேலை தலைப்பெல்லாம் பார்த்துட்டு, அது உன்னுடையதாக இருக்குமோன்னு நினச்சிட்டு என்கிட்ட ஏதோ சொல்லிட்டாரு, ஏதோ ஆபத்து, ராணியம்மாவுக்கு ஆபத்து, என்னமோ ஏதோன்னு பதறிட்டு என்கிட்ட சொன்னாருமா. என்னம்மா நடந்துச்சு, நாங்கள் இப்படி பேசும்போது தான் நீங்கள் வந்துட்டீங்க, நல்ல வேலை உடனே நான் பார்த்த உடனே எனக்கு உங்கள் ரெண்டு பேர்த்த எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாயிருச்சு, உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த நேரத்தில் வேலு நாச்சியார் சொல்கிறதுக்கு வாயெடுக்க முந்தி முத்து ஒடுகுநாதர், அதாவது வேலு நாச்சியாரை கல்யாணம் முடித்து வேலு நாச்சியாருடைய கணவர் முத்து ஒடுகுநாதர் இருக்கார், அவர் வேகமாக எந்திரிச்சு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு எல்லாத்துட்டையும் வணக்கம் சொல்லிவிட்டு, எனக்கும் ஒரு ஆபத்து வந்துச்சு, நாங்கள் குற்றாலத்தில் இயற்கை காட்சியை ரசிக்கும்போது ஒரு புதருக்குள்ளேருந்து ஒரு புலி பாஞ்சு வந்துச்சு, நானும் அதுவும் சண்டை போட்டோம், இருந்தாலும் கடைசியில் அதனுடைய ஆக்ரோஷம் தாங்க முடியல, அந்த நேரம் வேலு நாச்சியார் தான் என்னையை காப்பாற்றினாப்புல அப்படின்னு சொல்லி ரொம்ப காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே செல்லமுத்து சேதுபதிக்கு பெருமை தாங்கலை. நம்ம பொண்ணு நல்ல வீரமான பொண்ணு தான் பெருமையாக இருக்கார். செல்லமுத்து அந்த அவர் வெற்றிவேல் வீரன், அவர் அந்த சிலம்பரசு ஆஸ்தானும் ரொம்ப சந்தோஷப்படுறார். நல்ல வேலை நம்ம ராணியம்மாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அங்கே மற்றவங்கெல்லாம் ரொம்ப தகைப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா நடந்துச்சு, என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னோடனே அப்போ அவர் சொல்கிறார், முத்து ஒடுகுநாதர் சொல்கிறாரு, ஆமாம்மா இதாம்மா நடந்துச்சு, நல்ல வேலை அந்த புலி கடைசியாக சண்டை போட்டு வேலு நாச்சியார் விரட்டினதில் ஓடிடுச்சு, எங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னோடனே எல்லோரும் மனசு நிம்மதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அரண்மனையில் நிறையா விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ செல்லமுத்து சேதுபதி வேலு நாச்சியாரை பார்த்து, நீ போய் ஓய்விடுமா, ரொம்ப தூரம் பயண களைப்பில் இருக்கீங்க, எல்லோரும் போய் தூங்குங்க, நீயும் போய் தூங்குமா, நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லோரும் சிவகங்கை சீமை அரண்மனைக்கு நீங்கள் போகணும், அதனால் அங்கே நீங்கள் போகணும்ல, போய் ஓய்விடு அப்படின்னு செல்லமுத்து சேதுபதி மகளை சொல்கிறார். அப்போ வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாங்க, அப்பா நான் கேட்டேன்ல குதிரை, எனக்கு குதிரை வேணும்ப்பா, அந்த குதிரை கேட்டேனே அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நான் மதுரைக்கு ஏற்கனவே ஆட்களெல்லாம் அனுப்பிச்சிட்டேன், குதிரையையும் நல்ல குதிரை கண்டுபிடிச்சிட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்களாம், இன்னும் 2 நாளில்
அந்த குதிரையும் நல்ல விதமாக வந்துரும்மா, நீ கேட்ட குதிரை வந்துடும், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வேலு நாச்சியார் ஓய்வெடுக்க போகிறாங்க. மறுநாள் வழக்கம் போல் அரண்மனையிலேருந்து, அதாவது ராமநாதபுரத்துலேருந்து ராமலிங்க விலாஸ் அரண்மனையிலேருந்து எல்லாரும் சிவகங்கை சீமைக்கு எல்லாம் கிளம்ப தயாராகிட்டாங்க. எல்லாம் விருந்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போது செல்லமுத்து சேதுபதியும் தன்னுடைய மகளை நம்ம கூடயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்போது அந்த வெற்றிவேல் ஆசானும் அவர் நானும் உங்கள் கூடயே இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு வயசாயிருச்சு, அதே சமயத்தில் எனக்கு பெண்கள் என்னுடைய குழந்தைங்களெல்லாம் நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், கடைசி காலத்தில் நான் தனியாக இருக்கிறத விட வேலு நாச்சியார் அம்மாவுக்கு துணையாகவும் அவங்க பாதுகாப்புக்காக நான் அவங்க கூட வாழலான்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்கள் சிவகங்கை சீமை அரசர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சசிவர்ண தேவர்கிட்ட கேட்குறாங்க, அரசே சொல்லுங்கள், இவர் எங்களுடைய சிலம்பு ஆசான், அவர் உங்கள் சிவகங்கை சீமைக்கு வரலாமா, கொஞ்சம் தள்ளி அவர் ஒரு பாதுகாப்புக்காக அங்கே வாழட்டும், நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு அவரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் வெற்றிவேல் ஆசானும் சிவகங்கை சீமைக்கு கிளம்பிடுறாரு. செல்லமுத்து சேதுபதியும் முக்கிய பொறுப்புகளையெல்லாம் தாமோதரன் அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நல்லா பார்த்துக்கங்க, நான் போய் கொஞ்ச நாளைக்கு சிவகங்கை சீமையில் பெண்ணோடு இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்லக்கு சாரட்டு வண்டி இதில் எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமாக சிவகங்கை சீமைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே பெரிய சிவகங்கை சீமையில் பெரிய அரண்மனை, அந்த பெரிய அரண்மனை பேர் கௌரி மாளிகை. அது பெரிய அரண்மனை. அங்கே எல்லோரும் போயிடுறாங்க. அவங்களுக்கு நல்ல வரவேற்பு ரொம்ப பலமாக இருக்குது, நல்ல விருந்து, நல்லா அங்கே நல்ல ஓய்வெடுத்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அரசபையில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் பேசிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வேலைக்காரன் தகவல் சொல்கிறான், இந்த மாதிரி குதிரை வாங்கியாச்சு, செல்லமுத்து சேதுபதி ஐயா சொன்ன குதிரையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அதை பற்றி தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி விட்டாங்கன்னு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்லமுத்து சேதுபதி மற்ற எல்லாருமே அந்த குதிரையை கொண்டு வந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குதிரையை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா செம்மண் நிறத்தில் நல்லா அழகாக இருக்குது, கழுத்து பகுதியெல்லாம் வெள்ளை வெளியர்னு பெடரி முடியெல்லாம் சும்மா அப்படியே அழகாக இருக்குது. அந்த குதிரையினுடைய தோற்றம் கம்பீரம் அதை பார்த்தாலே ஆசையாக இருக்குது, அப்படி ஒரு குதிரை. உடனே அந்த குதிரையை வாங்கிட்டு வந்த வீரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் நிறையா பேர் இந்த குதிரையை கேட்டாங்க, மதுரையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வரோம், இந்த குதிரையை ரொம்ப பேர் போட்டி போட்டு கேட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் கூடுதலான விலையை கொடுத்து இந்த குதிரையை அம்மாவுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த குதிரை கொஞ்சம் முரட்டுத்தனமானது, யாருக்கும் பயப்படாது, அடங்காது, அதனால் இந்த குதிரையை வளர்த்தவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் கொஞ்ச நாளைக்கு கூடவே இருந்து அம்மாவுக்கு அந்த குதிரையை பழக்கமாகிற வரைக்கும் கூடவே இருக்கட்டும், இந்த குதிரையை அவர் பழக்கப்படுத்தி கொடுக்குற வரைக்கும் அந்த ஐயா இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. உடனே அந்த சிவகங்கை சீமை சசிவர்ண தேவர் இருக்கார் இல்லையா, அவரும் சரி இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை, குதிரை ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் மகிழ்ச்சியாக ஆரவாரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படும் போது வேலு நாச்சியார் அம்மா சொல்கிறாங்க, சசிவர்ண தேவர் இருக்கார்லே கணவர், அவர்கிட்ட நான் போய் இந்த குதிரையை ஓட்டி பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, புது பொண்ணு, நான் குதிரை மேலே நான் ஏறி ஓட்ட போகிறேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் கொஞ்சம் மிரட்சியாக பார்க்குறாங்க. உடனே சசிவர்ண தேவரும், உனக்கு பயம் இல்லையா, நீ இப்போ தான் வந்திருக்கு இந்த குதிரை, இன்னும் பழகவே இல்லை, நீ அதுக்குள்ளே நீ அந்த குதிரை மேலே நீ ஏறி ஓட்ட போறியான்னொடனே, ஆமாம் எனக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சொல்லுது, வேகமாக சொல்லுது. உடனே எல்லாரும் ஆச்சரியமாக இருக்காங்க. உடனே அப்பா முகத்தையும் பார்க்குறா. உடனே அப்பாவும் கம்பீரமாக மீசையை தடவிக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. உடனே சசிவர்ண தேவர் இருக்கார் இல்லையா, சிவகங்கை சீமை அரசர் மாமனார், அவரும் சரி பரவாயில்ல நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறாரு. உங்கள் கணவரும் அவர் முத்து ஒடுகுநாதரும் போயிட்டு வாமா அப்படின்றாங்க. பயப்படவே இல்லை. வேலு நாச்சியார் என்ன செய்கிறாங்க, குதிரை பக்கத்தில் போகிறாங்க, தடவி கொடுக்குறாங்க, அப்படி தொட்டு பார்க்குறாங்க, இங்கிட்டு நடக்காங்க அங்கிட்டு நடக்காங்க, லேசாக அந்த கடிவாளத்தை பிடிச்சி ஏறி உட்காந்துடுறாங்க. ஏறி உட்காந்த உடனே கொஞ்சம் தூரம் அந்த குதிரை என்ன செய்யுது, முதல்ல
கொஞ்சம் தூரம் அப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடக்குது. அப்புறம் கொஞ்சம் வேகமாக நடக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, கொஞ்சம் லேசாக ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கணவர் இருக்காரே, அவருக்கு குதிரை வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு, வாங்க நம்ம பின்னாடியே போகணும். அவங்களும் பக்கத்தில் இருக்கிற குதிரை மேலே ஏறி பின்னாடி போகிறார். அவர் வெற்றிவேல் ஆசான் அவர் ஒரு குதிரை மேலே ஏறி அந்த அந்த அரண்மனையில் இருக்கிற காவலர்கள்லாம் ரொம்ப வேகமாக போகிறாங்க. ஆனால் செல்லமுத்து சேதுபதி மட்டும் பயப்படாதீங்க, வேலு நாச்சியார் ரொம்ப தைரியமான பொண்ணு, நீங்கள் அந்த என் பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்படாதீங்க, போக வேண்டாம், திரும்பி வந்துடுவா குதிரையோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை ஒன்றும் பொருட்படுத்தலை. நம்ம வேலு நாச்சியாரம்மா சின்ன பொண்ணு, இப்போ தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க, குதிரையில் போகிறாங்களே, இந்த குதிரை முரட்டு குதிரை, பழகாத குதிரை, கீழே தள்ளி விட்டுச்சுன்னா ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுருமே அந்த அம்மாவுக்குன்னு எல்லாம் பின்னாடி குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க. அந்த குதிரை காட்டுக்குள்ளே போயிடுது. இவங்க நாலா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. குதிரையையும் காணோம், வேலுநாச்சியார் அம்மாவையும் காணோம். அப்போ முத்துவடுகநாதரும் அந்த வெற்றிவேல் ஆசான் அந்த சிவகங்கை சீமை வீரர்கள் எல்லாரும் நாலா பக்கமும் தேடுறாங்க. அது காட்டுக்குள்ளே போயிடுது. அந்த ஊர் எல்லையில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிடுது. காட்டுக்குள்ளே போனால் வழி தெரியல. அப்போ முத்துவடுகநாதர், நீங்கள் எல்லாம் நாலா பக்கம், நீங்கள் இந்த பக்கம் போங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி நாலா பக்கமும் தேடுறாங்க. சரியா? இந்த வரலாறு இதோடு இருக்கட்டும். இதனுடைய இன்னொரு பகுதியை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.